ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிஸ்க்ளைமரை பாருங்கள். இங்கு பெட்டிங், சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை. கணிப்புகள் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. முழுக்க பார்த்திங்கன்னா இது கேரளா மாநிலத்திற்கான கருத்து கணிப்பாக மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. இது கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் மட்டும்தான், வேறு எந்த ஒரு லாட்ரிக்கும் அல்ல. ஸோ நம்ம கொடுக்குற கணிப்போடு உங்கள் கணிப்பு மேட்சானால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள். டுடே ட்ரையல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் 868 046. இந்த ட்ரையல் நம்பரை வச்சு கெஸ் பண்ணுற நண்பர்கள் தாராளமாக கெஸ் பண்ணி வெற்றி எண்களை எடுங்க. ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399 421 அப்படின்னு வந்திருக்கு. நம்ம இந்த கெஸ்ஸிங்க்கே நம்ம கடந்த சில நாட்களாக நம்ம எந்த ஒரு கணிப்பும் கொடுக்கல. ஸோ நம்மளுடைய கால சூழ்நிலைகள் அப்படி, அதனால் நம்ம எந்த ஒரு கெஸ்ஸிங் கொடுக்காம இருந்தோம். ஸோ நம்ம தொடர்ந்து முயற்சிக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க நண்பா. நம்ம எப்பவுமே எப்படி கம்மியான நம்பரில் தான் வெற்றி எண்களை கொடுப்போம். அது நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற நண்பர்களுக்கு தெரியும். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் எப்படி நம்மளுடைய கணிப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்துட்டு நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். டுமாரோ பார்த்தீங்கன்னா ஆல் போலில் 2-7 வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட கணிப்பில் 2-7 நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுடைய கணிப்பில் 2-7 எந்த போர்டில் எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கணிப்பு நம்பரை கொடுங்க நண்பா. என்னுடைய கணிப்பில் வந்த நம்பரை நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் கணிப்புக்கு எந்த நம்பர் எப்படி வந்திருக்கு, எந்த போர்டில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கணிப்பு கொடுப்போம் அப்படிங்கிறது நம்மளை ஃபாலோ பண்ண நண்பர்களுக்கு தெரியும், புதுசாக வந்த நண்பர்களுக்கு தெரியாது. ஸோ பார்த்துட்டு நம்மளையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டில் 2-7, பி போர்டில் 2-7, சி போர்டில் 0-5 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் இப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கான நம்ம சொல்யூஷனையும் நம்ம சொல்கிறோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு எப்படி போர்டு நம்பரில் எப்படி எந்த நம்பர் வருது அப்படிங்கிறதையும் முக்கியமாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஏ போர்டில் 2-7, பி போர்டில் 2-7, சி போர்டு 0-5 நம்ம போர்டு வைஸாக கொடுத்த நம்பரில் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்மளோட கணிப்பில் வந்த நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு வேளை ஒரு நம்பர் மிஸ் ஆனால் எந்த போர்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22-27, 72-77 அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி 22-27, 72-77 இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் இந்த போர்டு, அதாவது ஏபிபிசிஎஸ்சியில் நான் இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு 7 பவர் 7, அதாவது 2க்கு பவர் 7, அதை வச்சு தான் நான் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். பெஸ்ட்டு 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 270, 275, 220, 225 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெஸ்ட்டு 3 டிஜிட்டல் நம்பரில் 4 நம்பரை எப்பவுமே கொடுப்போம். அதை நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த நம்ம சேனல் புது சேனலுக்கும் மானிஸ்டேஷன் அப்ரூவ்டு இல்லை அப்படின்னு யூடியூப் தரப்பில் சொல்லிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நான் கணிப்பு இந்த கெஸ்ஸிங்கில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்மளை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம விடாமுயற்சி வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எப்போவுமே கணிப்பு கொடுத்துட்ருப்போம். தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க நண்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸை நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். தொடர்ந்து நிறைய நண்பர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க.
ஸோ தொடர்ந்து பாருங்கள் நண்பா. நம்மளுடைய கணிப்பெல்லாம் எப்படி வந்துட்டுருக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சி அண்ட் ஆல் போர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெற்றி பெற பாருங்கள். நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.